குழந்தைகளுடைய திருமணம், நீங்க வீடு கட்டினாலும் சரி, அவங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா என் குழந்தைகள் அவங்களுடைய திருமணம் நான் கண்டிப்பா கலந்துக்கணும். மறந்துடாதீங்க. வாத்தியார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் அனைவரும் பிற சகோதரர்களை பார்க்கும் பொழுது 8ാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥികൾ കുട്ടികള് സമയം വളരെ കുറവാണ്. அழைக்கிறோம்.
இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் போய் அங்கே உட்காரணும். சின்ன கிளாஸ் போய்ட்டு முன்னாடி சொல்லணும், பெரிய கிளாஸ் கீழே உட்காரணும். திரு மோகன் அவர்களை முன்னாடி போட்டி கௌரவிக்க திரு மைமூத் அவர்களை அன்பு வைக்கிறேன். மூலமாக நமது பள்ளிக்கு எப்பவும் எந்த நேரமும் வந்து நம்முடைய கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தரும் வகையில் அந்த அலுவலகத்தில் முறையாக அதை ஏற்பாடு செய்து நமக்கு பல வெற்றிகளையும் பல வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்த திருமதி திலகா மேடம் அவர்களை முன்னாடி போட்டி கௌரவிக்க திரு அஜ்மலா டீச்சர் அவர்களை அன்பு வைக்கிறேன். திறம்பட நமது மதிப்புக்குரிய உஸ்மான் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்க ஏஞ்சல் டீச்சர் அவர்களை அன்பு வைக்கிறேன். இருக்கும் நமது திருமதி ஜெலினா டீச்சர் அவர்களை முன்னாடி போட்டி கௌரவிக்க சுகேலா டீச்சர் புதிதாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள டிவிஎஸ் நமது நிலாக்கோட்டை உயர்நிலைப்பள்ளி கல்வி ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மேஃபீல்டு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் உறவினர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மாணவ செல்வங்கள் இருக்கிறது. அப்ப பள்ளி எவ்வாறு சிறப்பு விருதை பெற்றிருக்கிறதோ அவ்வாறு இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு கிடைத்த பெயரை போல மாணவர்களும் நன்றாக கல்வி பயின்று மேலும் பள்ளிக்கு பெருமையும் பேரும் சேர்த்து கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண்கள் மட்டுமின்றி நன்றாக உள்ள திறமை ஷார்ப் நாலேஜ் அவ்வளவும் இருக்க வேண்டும். இருந்தாதான் நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாணவர்கள் MBBS சீட்டு கிடைக்க வேண்டுமானால் அவங்க நீட் எக்ஸாம் எழுத வேண்டும். அப்புறம் IIT NIT போன்ற என்ஜினியரிங் கோர்ஸ் அட்மிஷன் கிடைக்க வேண்டுமானால் அவங்க மாணவர்கள் வந்து JEE என்ட்ரன்ஸ் எழுத வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்க வேண்டுமானால் கேட் எக்ஸாம் எழுத வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிறந்த மதிப்பெண்கள் மட்டும் எடுத்தால் போதாது, மாணவர்கள் அறிவில் சிறந்து தன்னம்பிக்கையோடு நன்றாக படிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, பல என்ட்ரன்ஸ் தேர்வுகளும் எழுதி கல்வியில் சிறந்து ஜொலிக்க அண்டர்ஸ்டாண்ட் செய்து படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் மாணவர்கள் பல தேர்வுகளிலும் வெற்றி பெற முடியும். அது மட்டும் நமக்கு நீலகிரியில வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து குறைவு. நீலகிரியில வட இந்தியா அங்கெல்லாம் நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. அப்ப நமது மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவு. அதனால என்ன செய்யணும்னா
பாட புஸ்தகங்கள்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக தான். அப்போ இந்த கேரளத்தில் 6ஆம் கிளாஸ் முதலே கேரளா நார்த் இந்தியாவில் உள்ள மாணவர்கள் 6ஆம் கிளாஸ் முதலே என்ட்ரன்ஸ் கிளாஸுக்கெல்லாம் போய் மாணவர்கள் என்னவென்றால் வெறும் +2 SLCயோட இப்போதுள்ள காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் அரை மணி நேரம் பாடம். அதுக்காக மாணவர்கள் திரும்ப சொல்றேன், நன்றாக சாதனை மாணவர்களாக வர முடியும். சிம்பிள் அண்ட் டெடிகேட்டட். அவருடைய மாணவர்கள் கணிதத்தில் சிறந்து விளங்கினார்கள். அவருடைய பணி ஒரு சிறப்பான பணி. இவ்வாறு ஓய்வு பெறுகின்ற அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல ஆரோக்கியமும் சமாதானமான ஒரு ஓய்வும் வழங்க வேண்டும் இறைவன் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் திரு ராபர்ட் சார் அவர்களையும் அவரது துணைவியார் அவர்களையும் அன்புடன் நடைபெறும். வெல்கம் சார். நமது பள்ளிக்கு முதலாக வருகை தந்துள்ள பாவனா நகர் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் திரு முருகேசன் சார் அவர்களை அன்புடன் நடைபெறுமாறு. அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள முன்னாள் நம்முடைய பள்ளியின் முன்னாள் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் மற்றும் எனது அன்புக்குரிய நண்பர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய தலைவராக உள்ள திரு PK குமார் அவர்களை அன்புடன் மடிக்கிறேன். வெல்கம் சார். தெரியும், நாங்க வேற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எருமாடு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு சுனில்குமார் அவர்களை வாழ்த்துக்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேஃபீல்ட் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய 64வது ஆண்டு விழா மற்றும் பணி ஓய்வு பெறும் ஆசிரியருக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் SMC-னுடைய தலைவி அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் TVS நிறுவனத்தினுடைய கள மேலாளர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் திரு மோகனேட்டன் அவர்களே, நெலாக்கோட்டை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, பாவனா நகர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு முருகேசன் சார், தலைமை ஆசிரியர் அவர்களே, இன்றைய தினம் சார் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே, பொதுமக்களே, அரசு பள்ளி நமது பள்ளி, நமது பள்ளி நமது பெருமை. எல்லாருமே மாணவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சி எல்லாருக்கும்? என்ன காரணம்? ஆனுவல் டேன்னு சொன்னாலே மகிழ்ச்சி தான்ல தானே? என்ன அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? இந்த ஆனுவல் டேக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க. டான்ஸ் இருக்கும், சாங் பாடல்கள் இருக்கும். நாம்
எல்லோருக்கும் தெரிந்த காரணம் தான். என்ன காரணம் அது? அதுதான் விஷயம். பாருங்க, இன்னைக்கு படிப்பு இருக்காது, ஆகையால் ஆசிரியர்கள் திட்ட மாட்டாங்க தானே, அடி கிடைக்காது, அது ஒரு மகிழ்ச்சி தான் தானே. அப்ப எல்லா நாளும் ஆண்டு விழாவாக இருந்தா சூப்பரா இருக்கும்ல, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும்ல, அப்படித்தானே? சரி சரி. ஆனால் படிப்பும் வேணும். சுப்ரீம் கோர்ட் கடந்த மார்ச் 11ஆம் தேதி ஒரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டினுடைய, அது என்னன்னு கேட்டா கருணை கொலை, மெர்சி கில்லிங் செய்யலாம், ஒருவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, ஒரு பேரண்ட்ஸுக்கு மெர்சி கில்லிங். அது அவருடைய பேரு தான் நான் கேட்கறது. அவர் 24ஆம் தேதி அவர் இறந்துட்டாரு. அது இந்தியாவில் முதல் நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்க பேரண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்க உட்கார கொஞ்சம் இடம் கொடுங்க. சார்களை வாழ்த்துக்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பேஃபீல்ட் 64வது ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவினை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ரஜினி அவர்கள் மற்றும் இந்த பள்ளி ஆசிரியர் தன் பணிமப்பின் காரணமாக ஓய்வு பெறவிருக்கும் அன்புக்குரிய இந்த விழா கதாநாயகன் திரு பாபு அவர்களே, என்னோடு வந்திருக்கும் எமது சீனிவாச சேவைகள் அறக்கட்டளை குடும்ப உறுப்பினர் மாணவி செல்வங்களே, அனைவருக்கும் எனது முதற்க நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் 64வது ஆண்டு விழா கொண்டாடும் தருவையிலே இந்த பள்ளியிலே நாம் இந்த விழாவை பங்கு பெறுவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் நானும் எனது வாழ்க்கையில் அரசு கல்லூரி இருந்தாலும் பயின்று அதில் என்னுடைய குடும்பத்தார் சேர்ந்து பல நற்பணி சேவைகள் சீனிவாச இந்த என்விரான்மெண்ட் நல்லா வரும்போது தான் அவங்க ஒரு படிப்பு இப்போ வாய்ப்பு நல்லா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த பணிகள் முதற்கட்டமாக பல அரசு பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர், எங்களுடைய கலை இயக்குனர், முன்னாள் கலை இயக்குனர் சுந்தரராஜன் சார் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப்பில் இருந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் இங்கே பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு, இந்த கிராமத்தின் மக்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மேபீல்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 64வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு எங்களையும் அழைத்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக எங்களுக்கு கிடைத்தது. அதனால் தான் இந்த பள்ளியை இந்த பள்ளியோடைய ஒரு என்வாரன்மெண்டல் அட்மாஸ்பியரை மாற்றுவதற்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எந்த வெற்றிக்கும் பின்னாலும், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் துணை இருக்கும். திரு ராபர்ட்ஸ் அவருடைய வெற்றிக்கு பின்னாலும் அவருடைய மனைவியாகவும் துணையாகவும் உறுதுணையாக இருந்து கூடவே இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் ஆனந்தி அவர்களையும் அன்புடன் மேடை கலைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி ரூபினி மிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
எல்லாத்துக்கும் வணக்கம். மிகவும் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள், அன்பு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நாங்கள் இப்போ கூடலூர் முதமலை ரோட்டரி கிளப்லேருந்து வந்திருந்தோம். இங்கே என்னோட நண்பர் ராஜ்குமார் வாத்தியாராக இருக்கார். நாங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்மார்ட் கிளாஸ்க்கு இருக்கிற டிவி ஒரு 3.5 lakhs இது வந்து கூடலூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்தோம். அன்னைக்கு எனக்கு ராஜ்குமார் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கும் வாங்கினாங்க. சரி, நாங்கள் ஒரு டீமாக இருந்தனால அதை தவிர்க்கலை. ஏன்னா எங்களோட இது கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இருக்கணுன்றது. அப்போது இதை ஆல்ரெடி கீழே ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். நீலகிரியை பொறுத்தவரை அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் லாஸ்ட் இயர் 50 பிளேட் அந்த குழந்தைங்க சாப்பிட்டு திருப்பி கழுகி பாக்கி இருக்கிற குழந்தைங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. அந்த எச்சம் எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு இந்த மாதிரி இருக்குன்னு. நாங்கள் அதை யோசிக்கல, கொடுத்துட்டே இருக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரோட்டரினா என்னன்னு தெரியுமா? ரோட்டரி கிளப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளோட பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, டிவிஎஸ்ல இருந்து. நாங்கள் சின்ன ஆளுங்க, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ரோட்டரி கிளப் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? இல்ல. உங்க குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறீங்களா? அதுக்கு இருக்கிற பணம் கொடுக்கறது யாருன்னு தெரியுமா? உலகம் முழுக்க இருக்கிற ரோட்டரி தான் இந்த போலியோ சொட்டு மருந்துக்கு உங்க குழந்தைகளுக்கு வேண்டி இன்னும் அதுக்கு இருக்கிற பணம் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னும் மட்டும் இல்ல, இனி இருக்கும் எல்லா காலங்களுக்கும். இந்தியாவில் போலியோ இல்லை, நம்மளுக்கு பாகிஸ்தான்ல ஒரு 4-5 கேஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த போலியோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆனா அடுத்த இந்தியாவுக்கு நம்மளுக்கு தான் ஒரு பக்கத்தில். அதனால அங்கேயும் தீர்ற அளவுக்கு இருக்கிற பணங்கள் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அன்புடன் வைக்கிறோம். அதே மாதிரி உங்க ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் கிளாஸஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கார்டன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டில் விளையாடுறதுக்கு இருக்கிற திங்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அகாடமிக்ல அதை நாங்கள் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ரோட்டரி இயர்ன்றது ஜூலை 1 இருந்து ஜூன் 30 வரை தான் எங்களுக்கு. அப்ப நெக்ஸ்ட் அகாடமிக்ல அதை நாங்கள் பண்றோம்னு உறுதியாக வச்சுக்கிறோம். பாபு சார் முந்தானேத்து எங்களை மீட் பண்ணி அதை ரெக்வெஸ்டா கொடுத்தாரு. அவர் இங்க இருந்து ரிட்டையர்ட் ஆகி போறேன்னு பார்க்கல, இந்த ஸ்கூலுக்கு இன்னும் நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. அந்த மனசு எல்லாத்துக்கும் சிலப்ப நம்ம இதோட வேலை முடிஞ்சிருச்சு நம்ம போயிடலாம்னு இல்லாம இனியும் எங்க ஸ்கூல் நல்லா இருக்கணும்னு அவங்களை நீங்க எல்லாரும் நல்ல ஒரு கைதட்டி அவரை இது பண்ணுமாறு தாழ்மையாக കേട്ടുകൊള്ളുகிறோം. നമ്മുടെ സ്കൂളിന്റെ 65ാം വാർഷിക ദിനത്തോടനുബന്ധിച്ച് നമ്മുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഇവിടെ എത്തിയ എരുമാട് ഹെഡ് മാസ്റ്റർ ബഹുമാനപ്പെട്ട സുനിൽ സാറിന് സ്കൂളിൻ്റെ പേരിലും അധ്യാപകരുടെ പേരിലും നാട്ടുകാരുടെ പേരിലും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദികൾ അറിയിക്കുകയാണ്. താങ്ക് യു സർ. நமது பள்ளி மாணவர்களால் நமது பள்ளிக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
എല്ലാവരും കൂടെ ചേർന്നിട്ട് ഈ സ്കൂൾ ഗാർഡൻ ആക്കണം. താങ്ക് യു. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்க கார்டன், இந்த பூத்தொட்டியை வச்சு ஒரு கார்டன் உண்டாக்க போகிறோம். அதை மெயின்டைன் பண்ண போகிறது நீங்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். நல்லா நம்ம ஸ்கூல் வந்து நல்லா அடுத்த வருஷம் கீழே மரம் நடு விழா பண்ணிவிட்டு நல்ல நிழல் இருக்கணும். அதே மாதிரி பூத்தொட்டி வச்சு நம்மளுடைய பள்ளி வளாகத்தை ஒரு அழகான பள்ளி வளாகமாக ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் தி ஸ்கூல். தி ஸ்கூல் மஸ்ட் பி ப்ரவுட் ஆஃப் மீ. அது எப்போவும் உங்கள் மைண்டில் இருக்கணும். சரியா? ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த விழாவுக்கு என்னையும் எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் அழைப்புதல் கொடுத்து இவ்விழாவுக்கு அழைத்த அனைவருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பாபு சார் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. அதுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவர் இந்த வருடத்திலிருந்து பணி நிறைவு பெறும் அந்த டைம் அந்த இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் என்னை கூப்பிட்டதுக்கு அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எத்தனையோ பேர் இந்த ஸ்கூல்ல வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் இந்த ஸ்கூல் வந்து எப்படி நடந்துருக்கு என்ன இதுன்னு எல்லாமே. மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரிடம் பள்ளியை விட்டு நம்ம எல்லோரிடத்தும் இருந்து பணி நிறைவு பெறும் நமது பாபு சார் அவர்களுக்கு ஒரு சிறு அன்பளிப்பு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாரும் நாங்களாம் ரொம்ப நன்றாக பழகிக்கிறோம். ரொம்ப பழகுவதற்கு மிகவும் இனிமையான ஒரு சார். எந்த டைம் கொடுத்து எது கேட்டாலும் வந்துட்டு எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து தீர்த்து சொல்லி கொடுப்பாரு. இப்படி பண்ணுங்க டீச்சர், இப்படி பண்ணுங்க டீச்சர்னு எல்லா இது வந்து எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக வந்து இருந்திருக்கிறாரு. அப்போ அவர்களுக்காக எங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஒரு சிறு அன்பளிப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ഈ 64 വാർഷികത്തോടെ Good morning, good evening everyone. Today I speak one positive thing. Positive thing means hope and courage. It makes you strong in your life. Positive people spread and happiness. It helps to face problem. Negativity brings fear and fear. Always think positive people spread and happiness. Thank you everyone. എന്താ കഴിഞ്ഞോ? ഞാൻ
அவர்கள் இந்த ஆண்டோடு ஓய்வு பெற இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரின் அருளால் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நோயின்றி நீண்ட காலம் வாழ என் மனதார வாழ்த்துகிறேன். மற்றும் ஆண்டுதோறும் நம் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கு சார், நம்ம பாபு சார், அவங்களுடைய வீட்டுக்கார அம்மா நிச்சயம் இவங்க நம்மளுடைய விழாக்களுக்கு வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு பணிநிறைவு பெற உள்ள நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயமேரி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்தை இதற்கு மேல் நான் செலவழிக்க விரும்பவில்லை. நீங்கள் அனைவரும் நமது அரசு பள்ளியின் பெருமையை உணர்ந்து அண்டை அயலாரிடம் கோரி நமது பள்ளிக்கு மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துங்கள். என்ன ஒரு நலங்கள் தேவை என்றாலும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ബാബു സാർക്ക് നമ്മുടെ സ്കൂളിന്റെ പേരിൽ ആദരം അർപ്പിക്കുന്ന പരിപാടിയാണ് നടക്കാനിരിക്കുന്നത്. നമ്മുടെ നാടിനു വേണ്ടി SMC അംഗങ്ങളാണ് നിർവഹിക്കുന്നത്. നിർവഹിക്കാൻ വേണ്ടി എല്ലാ SMC അംഗങ്ങളെയും സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുക. അത് സ്വീകരിക്കുവാൻ വേണ്ടി ബാബു സാറേയും അദ്ദേഹത്തിൻ്റെ ഭാര്യയെയും സാദരം സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. ഏകദേശം 17 വർഷം നമ്മുടെ സ്കൂളിൽ സേവനമനുഷ്ഠിച്ച് ഈ വർഷം മെയ് മാസം 31 തീയതി വിരമിക്കാൻ പോകുന്ന ബാബു സാറിന് നമ്മുടെ സ്കൂളിൻ്റെ പേരിൽ ഒരു ഉപഹാരം സമർപ്പിക്കുന്ന ചടങ്ങാണ് നടക്കാൻ പോകുന്നത്. അത് സ്വീകരിക്കുവാൻ വേണ്ടി ബാബു സാറിനെ ആദരിക്കുന്ന ചടങ്ങാണ് നടക്കാൻ പോകുന്നത്. சுமார் 17 ஆண்டுகள் வேலை செய்து இந்த மே மாதம் 31ஆம் தேதி 12 ஓய்வு பெறும் நமது பாபு சாருக்கான பாராட்டு விழா தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. എല്ലാ ടീച്ചേഴ്സും സ്റ്റേജിനടുത്തേക്ക് വരേണ്ടതാണ്. അതുപോലെ ടീച്ചർ நமது பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். സർവീസിൽ നിന്ന് വിരമിക്കുന്ന ബാബു സാറിന് മേഫീൽഡ് സ്കൂൾ രക്ഷിതാക്കളുടെ പേരിൽ ആദരമർപ്പിക്കുന്നു. അദ്ദേഹത്തിന് ചന്ദനമാല ഇട്ട് ശ്രീമാൻ മുഹമ്മദ് അദ്ദേഹത്തിന് പൊന്നാട
അറിയിക്കുവാൻ വേണ്ടി PTA പ്രസിഡന്റ് റഷീദ് അവരെ ക്ഷണിക്കുകയാണ്. திருமதி கிரிஜா மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க SLC உறுப்பினர் சசிகலா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக ஒரு மொமெண்டோ வழங்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து SLC உறுப்பினர்கள் சேர்ந்து மொமெண்டோ வழங்கி அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. அடுத்ததாக நமது பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் சார்பாக ஓய்வு பெறும் பாபு சார் அவர்களுக்கு ക്ഷണിക്കുന്നതിനോടൊപ്പം മുഴുവൻ ടീച്ചേഴ്സിനെയും സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. ബഹുമാനായ ടീച്ചർക്ക് കർപ്പവള്ളി ടീച്ചറിന് പൊന്നാട അണിയിക്കുന്നു. MSSന്റെ ബഹുമാന്യനായ പ്രസിഡന്റ് JC അവർ സ്നേഹസമ്മാനം നൽകുമ്പോൾ MSSന്റെ കരുത്തനായ സെക്രട്ടറി മനാഫ് അവർ പൊന്നാട അണിയിക്കുന്നു. അത് നൽകുന്നതിന് വേണ്ടി മനാഫ് അവர்களെയും ജസീറിനെയും അത് ഏറ്റുവാങ്ങുന്നതിന് വേണ്ടി നമ്മുടെ പ്രിയങ്കരനായ ബാബു സാറിനെ ആദരപൂർവ്വം ക്ഷണിക്കുന്നു. മേൽഫീൽഡ് മുസ്ലിം സാംസ്കാരിക സംഘടനയ്ക്ക് സ്കൂൾ കമ്മിറ്റിയുടെ പ്രത്യേക നന്ദിയും അഭിനന്ദനങ്ങളും അറിയിക്കുന്നു. പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ പരിപാടികൾ അവസാന ഘട്ടത്തിലാണ്. മുഴുവൻ ஆளுகளும் நம்மளே 7th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் கொஞ்சம் இங்க இருந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. நான் சாருக்கு ஒரு gift கொடுக்க அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அசெம்பிள் ஆயிட்டாங்க. 7th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு பக்கத்துல வாங்க.
ഏഴാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥികൾ ബാബു സാറിന് ഉപഹാരം നൽകുന്നതായിരിക്കും. ഏഴാം ക്ലാസ് ബോയ്സ് സീക്രമങ്ങൾ കൈമാർ. ഏഴാം ക്ലാസ് മാനവர்கள் പൊന്നാടை പോത്തി ഗൗരവിക്കുക. ബാബു സാറിന് ഉപഹാരം നൽകാൻ വേണ്ടി എട്ടാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥികളെ സ്റ്റേജിനടുത്തേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. ബാബു സാറിന് ഉപഹാരം നൽകാൻ വേണ്ടി എട്ടാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥികളെ സ്റ്റേജിനടുത്തേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. വിദ്യാർത്ഥികൾ നിശബ്ദരായി ഇരിക്കേണ്ടതാണ്. എട്ടാം ക്ലാസ് ബോയ്സ്. Thank you, children. Class boys, Karnataka voting level. Thank you, children. അടുത്തത് 6th സ്റ്റാർ. എട്ടാം ക്ലാസ് വിദ്യാർത്ഥികൾ പുറത്തേക്ക് വരും. സമയം വളരെ കുറവാണ്. ഇനി ഒരുപാട് പരിപാടി നടക്കേണ്ടതുണ്ട്. താങ്ക് യു, children. എവിടെ പോയാലും ഇയാളൊന്ന് മാറ്. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இவ்வளோ பேரண்ட்ஸு, இவ்வளோ அதில் நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ இருக்கிற லைவ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இப்படி ஒரு வரவேற்பு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நான் 1992 எஸ்டேட் மேனேஜராக சிவகாமி எஸ்டேட் மலாபூரில் வந்து எஸ்டேட் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். வரும்போது எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்தேன். இங்கே வந்து தான் பிஎட் பண்ணேன். எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. வேலை கிடைக்கும்போது எந்த ஸ்கூல் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய ஸ்கூல் இருந்தது. அப்போ என்னுடைய குரு ஒருத்தர் இருந்தார், கணபதி மாஸ்டர். மேல்ஃபீல்டு போ, அங்கே நல்ல மாணவர்கள், நல்ல பெற்றோர்கள், அருமையான ஊர், நீ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோ, அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோன்னாரு. அப்படி நான் 2008 அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி வந்தேன். வந்த நாள்லேருந்து நான் இப்போ வரைக்கும் ரொம்ப மனநிறைவாக இருக்கேன். வந்த புதுசில் எனக்கு இந்த வேலை பிடிக்கல. எஸ்டேட் மேனேஜராக நான் இண்டிபெண்ட்டாக கலெக்டரோட நேரம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு பதவியில் இருந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து மலையாள மீடியம் இருந்தது. நான் பேசிக்காக மலையாளி, ஆனால் எனக்கு மலையாளத்தில் ஃப்ளூயண்ட்டாக வராது. இந்த சப்ஜெக்ட் கூட மலையாளத்தில் இருந்தது. அப்படி கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த குழந்தைய காமிச்ச நான் ஒரு மாதம் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கு வந்து
அசம்பிளி வரும்போது என்னை பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுடைய முகத்தில் பார்த்த சந்தோஷம் அந்த ஒரு செகண்டு தான் நம்ம மேலே குழந்தைங்களுக்கு இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகி நான் வந்து கைடெலாம் வாங்கி அதுக்கப்புறம் தமிழ் மொழியாக இங்கிலீஷ் மீடியம் மலையாள மொழி மூணுலையுமே என்னால் செய்ய முடியும்னு சொல்லி அப்போ படித்த மலையாள மீடியம் பசங்கள்லாம் அருமையான பசங்க, நல்ல டேலண்டான அந்த மாதிரி என்னுடைய கல்வி பணிக்க தொடங்கி இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. உங்களுடைய திருக்கருடைய ஆதரவோடு நான் வந்து பணி நிறைவு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிறைவு விழா நிச்சயமாக பெரோசா இங்கே இருந்தால் தான் நடக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்கூலில் இன்னொரு கல்தூண் பில்லர், இந்த ஸ்கூலோட பில்லர் நிச்சயமாக இந்த ஸ்கூலில் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு ஆளும் பெரோசா. அவரும் அவர் ரிட்டையர் பண்ணுற வரைக்கும் அவரும் இந்த ஸ்கூல்லேயே வேலை செய்யணும், பல பதவி உயர்வுகள் வரணும். அவரை நான் வாழ்த்துக்கிறேன். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் நான் ரிட்டையர் போது நீங்கள் இந்த ஸ்கூலில் இருந்தால் தான் எனக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு கிடைக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை ரொம்ப நடத்தி காமிச்சிட்டாரு. என்னுடைய நண்பர் சொல்ல மாட்டேன், என்னுடைய சகோதரர், அன்பிற்குரிய சகோதரர், எனக்கும் சகோதரருக்கும் அப்படி ஒரு பாசம் கிடைக்கலாம் எங்களுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார், நானும் அவர் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பாச பிடிப்பு நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கு எப்படி ஒரு விழாவை நடத்தி தருவார் சொல்லிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உங்கள் எல்லாரும் சார்பாகவும் விவசாயத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய வேலை பணியாற்றிய எல்லா ஆசிரியர்களும் இயல்பாளர் ஆசிரியர்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. முக்கியமாக அதையெல்லாம் விட இந்த ஊர் பகுதி மக்கள், பேரண்ட்ஸ், பப்ளிக் எல்லாருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் வந்து இங்கே வரும்போது என் சொந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் வருவேன். நான் பைக்கில் வரும்போது என் ஸ்கூல் என் வீடு அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். அதனால தான் அந்த ஸ்கூலுக்கு என்னால் முடிஞ்ச என்னென்ன இதெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படி வந்தேன். 2 விஷயம் நான் செய்ய முடியாமல் வருத்தத்தோடு நான் வெளியே போகிறேன். ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அந்த என்ட்ரன்ஸில் கேட்லேயே சில்ட்ரன்ஸ் பார்க் கொண்டு வரணும். அதில் எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைட்டு வந்துங்க விளையாடணும், ஊஞ்சல் எல்லாம் வச்சு விளையாடணும்னு ஏற்பாடு பண்ணலான்னு. அது எனக்கு முடியல. கண்டிப்பாக அந்த பார்க்க நான் அந்த ஸ்கூல் கூட்டு வந்தே போயிருவேன், அது விட மாட்டேன். அடுத்தது யூனிஃபார்ம் ஒன்று சேஞ்ச் பண்ண. நம்ம ஸ்கூல் மேஃபில் ஸ்கூல் போடுற யூனிஃபார்மை கூடலூரில் எந்த ஸ்கூலும் போடக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அதை நான் கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணேன். அப்போ என்னோட பீரியடில் முடியல, விடவே மாட்டேன். அந்த யூனிஃபார்ம் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நான் வெளியில் இருந்தாலும் என்னுடைய முயற்சி எடுப்பேன். கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு என்னால் முடிந்த உதவிகள் கண்டிப்பாக செய்வேன். இது வரைக்கும் நான் குழந்தைங்க அடிக்காமலாம் இருந்தது கிடையாது, அடிச்சிருக்கேன். ஆனால் எந்த ஃபால்ட்டும் வந்தது இல்லை. குழந்தைங்க அடித்து அவங்க அழுத்தாங்கன்னா நான் அழுதுருவேன். சில பேர் சாக்கெட் வச்சுருப்பேன், அழுத்தாங்கன்னா அவங்க சாக்கெட்டை கொடுத்து அப்படியே அவன் தோளில் கை போட்டு இது பண்ணிடுவேன், அவனை சமாளிச்சிருவேன். அவன் அழுதானா நான் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க மாட்டேன், அழுதுவேன். அந்த மாதிரி தான் 10 வருஷமாக இருக்கேன். எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ குழந்தைகளையும் என்னுடைய குழந்தைகளாக சொந்த குழந்தைகள் தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. எப்போயாவது நான் ஏதாவது 100% நான் யார்ட்டையும் வார்த்தை தகுதியோ இல்லை வயதையோ நான் எதுவும் காசாக எதுவும் பேசுறது கிடையாது. நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்படி ஏதாவது நான் பேசி இருந்தாலும் ஏதாவது எங்கே எதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிக்க வேண்டும். எப்போதும் உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். இந்த ஸ்கூல்லேருந்து நான் வெளியில் போனாலும் என் நினைவு எப்போதும் இந்த ஸ்கூலில் தான் இருக்கும். அடுத்த நம்பிக்கணும் எப்படி நடத்தணுன்றதும் நான் அங்கேருந்து கேட் பண்ணுவேன். நான் வருவேன், இடைஞ்சலுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். அதே மாதிரி எனது குழந்தைகளுடைய திருமணம், நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, அவங்க குழந்தைகள் கல்யாணம் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். கண்டிப்பாக என் குழந்தைகள் அவங்களுடைய திருமண விழாவில் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும். என்னை மறந்துடாதீங்க. ப்ளீஸ். எளிய வணக்கம். நமது மேஃபீல்ட் என்பது இயற்கை அழகின் தீர்வற்றும் பகுதி. சாதி மத இன வேற்றுமை என்று ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுகின்ற இந்த மேஃபீல்ட் மேஃபீல்டிலே சலசல ஓசையின் வாயாமல் கலகல சொற்களில் பாய்ந்தோடும் பலபல வெள்ளிட காற்றாயும் கரையும் பச்சை பாய் விரித்த மைதானத்தின் நடுவே
64வது ஆண்டை நோக்கிய முழுமையாக இளமையான சிந்தனையுடன் பயணிக்கும் அனைவருக்கும் கல்வியலும் அமுதை பருகச் செய்த தமிழக அரசின் நடுநிலை பள்ளியை உன்னை வழங்க வாழ்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வாத்தியார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் அனைவரும் பிற சகோதரர்களை பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை என்று கூப்பிடுவார்கள், முதலாளி என்று கூப்பிடுவார்கள், அல்லது தோழன் என்று கூப்பிடுவார்கள், அல்லது வாத்தியார் என்று கூப்பிடுவார்கள். வாத்தியார் என்பது சகஜமான வார்த்தை, அனைவருக்கும் மதிப்பளிக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு புது விதமான அர்த்தங்களை நமக்கு புரிய வைத்தவர் தேவாளர் பாபு சார் அவர்கள். பாபு சார் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் பிடித்தமான நண்பர். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், செல்வத்திற்கு சொந்தக்காரர் குபேரன் என்பார்கள், மரணமில்லாத மனிதர்களை சிரஞ்சீவி என்பார்கள், முதுமை அடையாதவர்களை மார்க்கண்டையன் என்பார்கள். அப்படி பார்த்தால் பாபு சாரும் மார்க்கண்டையன் தான். அவர்களுக்கு முதுமை வருவதில்லை, தட்டி கழிக்கும் இளமை, இனிமையான முகம், பால்படியும் முகம். அந்த முகத்திற்கும் தங்கமான மனதிற்கும் சொந்தக்காரர்கள். எங்களின் ஊரை விட்டு பிரிகின்ற பொழுது தாயின் மகளை விட்டு பிரியும் துயரம், தந்தை மகளிடம் கொடுத்து வைத்த செல்வத்தை அழிக்கிடும் துயரம். ஆனால் இது இயற்கை, அப்படிதான் நடக்க வேண்டும். அன்பினால் அரவணைத்த ஆறுயின் அன்னையான தாய்மார்கள் இன்றைய தினம் அவரை வழியனுப்ப வந்துள்ளார்கள். நட்பினால் நாம் அறிந்த நாடறிந்த நல்லவர்கள் அவர்களை வழியனுப்ப வந்துள்ளார்கள். அனைவர்களும் ஒன்றாக குரலில் சொல்கிறார்கள், அவர் நன்றாக இருக்கட்டும், நன்றாக வாழட்டும் என்றார்கள். தமிழகத்தில் பிறந்த அனைவர்களுக்கும் தனி சிறப்பு அம்சம் உண்டு. அதன் ஒன்றாவது அம்சம் என்னவென்றால் தந்தை வள்ளுவர். வள்ளுவர் சொன்ன கூற்றுகள் மனிதன் வாழ்க்கையில் என்றும் கடைபிடித்திட வேண்டும். முகநக நட்பது நட்பன்று நல்சத்தை, அகநக நட்பது நட்பு. அத்தகைய எத்தனையோ வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே கடைபிடித்திட வேண்டும். அதை போல்தான் இந்த பள்ளியும் நமக்கு அனைத்தும் பயின்று தந்த மேஃபீல்டின் பள்ளியை உன்னை தலை வணங்கி பாபு சார் பல ஆண்டு காலம் நன்றாக இருக்க வேண்டும், செல்வங்கள் 16 பெற்று வளமாக வாழ வேண்டும். அதற்கு முன்னால் பாபு சார் நமது ஜெசிகா டீச்சர், கற்பகவள்ளி டீச்சர், புதுசாக என் பையனை பயிர வைக்கின்ற அவரின் பெயர் தெரியாத அவர்கள், நமது தலைமை ஆசிரியர், அனைவர்களும் நமது முத்துக்கள் தான், அனைவர்களும் நமது சொந்தம் தான். அவர்களை எல்லோரையும் இந்த தருணத்தில் வாழ்த்தி மென்மேலும் அவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கைகூட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்டு அனைவர்களுக்கும் முத்தான மகத்தான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கி நன்றியுடன் விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.